உண்மையான கலைஞனுடைய பாடி லாங்குவேஜ் என்னவா இருக்கும், இல்லை அவன் என்னவா நடந்துக்குவான். எம்ஜிஆர் வந்து அதை ரொம்ப அழகாக செய்வாருங்க. இந்த பாட்டு பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. விழியே விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை. அட்டகாசமான பாட்டு. டான்ஸ் வந்து பப்ளி. ஜெயலலிதா வந்து அவ்வளோ பப்ளியாக ஒரு டான்ஸு. அதோட அவங்க காஸ்டியூம் ஒரு மிடி மாதிரி. அந்த காலத்தில் காஸ்டியூம் டிசைனர்ஸ் வந்து இன்றைக்கும் எடுத்து பார்த்து, ஓ அந்த ஸ்கர்ட் நல்லா இருக்கா, இப்படி ஒரு ஸ்கர்ட் போட்டு உள்ளாமே அப்படின்னு காஸ்டியூம் டிசைனர்ஸ் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்க வேண்டிய ஒரு ஸ்கர்ட் அது. 2 பேரும் தான் டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு ஸ்டேஜில் தெரியும் எம்ஜிஆருக்கு, பொம்பளை நல்லா ஆடுறாப்பா, நம்ம மரியாதைக்கு ஓரத்தில் நின்று ரசிச்சாவே போதுமானதுன்னு. ஒரு ஓரத்தில் போய் அழகாக இப்படி கையை கட்டிட்டு நீ ஆடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஓரத்தில் நின்று எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். ஃபுல்லாக அந்த இவ்வளோத்துக்கும் அந்த மாதிரி சுற்றுவாங்க. ரசிச்சு ரச்சா என்ன ஆட்டம் ஆடுதுரா அந்த பொண்ணு, நல்லா தான் ஆடுது, பரவாயில்ல, நல்ல ஹீரோயின் தான் நம்ம போட்டிருக்கோம் படத்தில் அப்படின்ற அவ்வளோ கர்வமும் அவர் கண்ணில் தெரியும். ஒரு ஆர்டிஸ்ட் மனசு என்ன அப்படின்னாக்கா, எதிர இருக்கவனுடைய ஆர்ட் ரொம்ப அற்புதமாக இருந்தா ஓரமா நின்று ரசிக்கிற ஒரு கலைஞன் இருக்கார்ல, அதனால தாங்க எம்ஜிஆர் படம் ஜெயிச்சது. உண்டு உண்டு என்று நம்பிக்காலை ஏடு, உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு.